பார்த்தனே அந்த ஒரு அண்ணன் போட்டு பொங்கல் வரதுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டுருந்தீங்க, பொங்கல்லாம் வச்சிருந்தீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது மாதிரி கொண்டாட தெரியாது. அவங்க சொன்னாங்க, அக்கா நீங்க பொங்கல் வைங்க. பாப்பா எங்க ஸ்கூல் போயிருக்காங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வீடியோ பார்த்துட்டாலும் நான் வந்து தேடி தேடி போய் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். எப்போவுமே உங்கள் வீடியோ பார்ப்பேன். நான் இவர் தான் கூப்பிட்டுட்டே வரமாட்டார். நான் எப்போ கேட்போம்மா அம்மா நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவோம். அவர் ஆஃபீஸ் போகிறாரு இல்லைங்களா, அப்படியே போயிட்டு உங்களை வந்து பார்த்துட்டு போயிடுவார். என்னை கூப்பிட்டுன்னு வர டைம் இல்லை அவருக்கு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. தை பிறந்தா வழி போகிறதுன்ற மாதிரி இன்றைக்கி தான் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் நிம்மதிதாம்மா. நான் வேலைக்கு போவேன், சாப்பிடாம போவேன். அதுக்கப்புறமா 2:30க்கு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். காலையில் சாப்பிடுங்க. பாப்பாவுக்கு என்ன கொடுத்தாங்க? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். டீ, அப்புறமா சாப்பாடு. காலையில் இட்லி சாப்பிட மாட்டோம். அங்கே சாப்பாடு போடுறாங்களா? மத்தியானம் சாப்பாடு நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டுருவோம். 2 இட்லி வாங்கி அனுப்பிச்சிட்டுருவோம். காலையில் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு போயிடுவோம். அப்படிங்களா? வீட்டுக்குள்ளே வரலாமா? தீபா வீட்டுக்குள்ளே போகிறோம், வாங்க பார்க்கலாம். சாமிலாம் கூட வச்சுக்கிறீங்க. என் பொண்ணுக்கு தலையில வைக்கிறது வாங்கினேன்னா அவங்க சாமந்தி மக்கள் வச்சுன்னு பூ மட்டும் சாமிக்கு போட்டுட்டு போயிடுவோம். எங்க பொங்கலுக்கு எங்க போனீங்க? வெளியே எங்கேயும் போலீங்களா? நாங்க போனோம், வண்டர்லாக்கு போனோம். எங்க போனீங்க? ஒண்டர்லா. ஆமா ஆமா சொல்லியிருந்தாரு, ஒண்டர்லா போறீங்க. நீ எப்படி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ஒண்டர்லால? நல்லா விளையாட மாட்டோம், நல்லா பெருசு. இப்ப நீங்க போலீங்களா ஒண்டர்லா? போய் யார் விளையாடுறது? அப்போ பொண்ணு மட்டும். உங்க பொண்ணு மட்டும் தான் விளையாடுனாங்களா? ரொம்ப இப்பதான் என்ஜாய் பண்ண முடியும். பொண்ணை கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே நீங்களும்? நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயம். அப்படிங்களா? உங்க பொண்ணு பயப்படல? அவ பயப்பட மாட்டேன், எல்லாம் விளையாடாச்சு. ஆனா ஒண்ணுதான் கார் மட்டும் தான் ஓட்டினேன். கார் மட்டும் தான் ஓட்டினாங்க. இதெல்லாம் நான் விளையாடல. ஒண்ணு விளையாடுனதுக்கு கேராய் வாந்தி எடுத்துட்டேன், மயக்க அடிச்சுட்டேன். அப்படிங்களா? அப்படியே இதே மேல படப்படன்னு இருக்குது, அவ்வளவு பெருசா இருக்குது. அதனால நான் போல. மழை காலத்து வீடு ஒழுங்காத இருக்குங்களா? எல்லாம் ஓட்ட இருக்குங்களா? தார் பை போட்டு மூடணும். எவ்வளவு தார் பை போட்டு மூடினா கூட இப்படிதான். ஒரு தார் பை வாங்கி கொடுத்தாங்க ஒரு அம்மா. அந்த தார் பை போட வேண்டியதானே, வாங்கி கொடுத்துருக்காங்களே தார் பை. போடுறதுக்கு இந்த ஓலை ரொம்ப கந்தல் ஆயிடுச்சு. ஒரு ஆள் ஏறணும் அப்படியே ஊந்துருவாங்க, பயப்படுறாங்க பசங்க ஏறதுக்கு. தார் பை போட்டா ஒழுவாத இருக்கும், மழையில் நனையாத இருக்கும். நைட்ல இங்க படுக்கிறீங்களா, வெளியே படுத்துக்கீங்களா? இங்க படுத்துக்கிறீங்களா? லைட்லாம் கரண்ட் டார்ச் இருக்கு. ஏன்னா இந்த லைட் எடுக்கவே இல்லை. ஆனா ரொம்ப நேரம் எரியாது, சும்மா ஆப்பாயிடுச்சு. அதனால அதை வேலை கேட்டு விட்டீங்க. நிறைய பேர் தீபா எங்க எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் கேட்கறது உங்களை தான். தீபா எங்க, தீபா வீடு எப்படி இருக்கு, தீபா என்ன பண்றாங்க அப்படி. அவங்களாம் எல்லா மக்கள் எதுக்கு தெரியுமா? நிறைய மக்களை வந்து சம்பாதிச்சுட்டீங்க நீங்க. நாங்க சம்பாதிக்கலாம், அவங்களாம் எங்களை பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தவங்க எங்களுக்கு சொல்றாங்க, அவங்க சாரு, நாங்க உங்க ஃபேன், நாங்க தான் அவங்க ஃபேன், நாங்க தான் அவங்க எங்களுக்கு ஃபேன். நாங்க ஏன்னா எப்படின்னா நம்ம கஷ்டப்படுறது அவங்க பாக்குறாங்க. நம்ம இல்லாத பட்டவங்க ஏன் இருந்தாலும் ஆனா சில குறிகாரங்க தமிழாங்க என்ன சொல்றாங்க தெரியுமாமா? சில ஜனங்கள்லாம் எங்க குறிக்காரங்க நிம்மதி சாப்பாடு, நிம்மதி தூக்கம், அவங்க சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க, நிம்மதி வாழ்க்கை, நிம்மதியா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நிம்மதி அவங்களுக்கு காட்டணும் இல்லம்மா. அப்பதான் தெரியும் எங்க லைஃப் ஒரு நாள் வாழ்ந்துல பல வருஷத்துக்கு அவங்க எங்கன்னா போயிடலாம். ஆனா நாங்க இருக்கிற நிலைமை அவங்க ஒரு நாள் வாழங்க முடியாதுமா. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. ரொம்ப சாமர்த்தியம் தான் தீபா. நீங்க ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு தனியாலா எனக்கு எவ்வளவு பேர் சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்கோ சின்ன வயசுல. ஆமா இல்லையா, ஒரு துணை வேணும் இல்லைங்களா? இப்ப இல்ல நான் சொல்றத கேளுங்க. ஃபர்ஸ்ட் வயசான காலத்துல நம்மள பாத்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணும். இப்ப உங்க பொண்ணு இருக்காங்கன்னா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவீங்க, நீங்க அதுக்கப்புறம் தனியா ஆயிடுவீங்க. பரவாயில்லைங்களா? ஐயா நான் வாழ்ந்தோன்னு ஒருத்தருக்கு வாழ்ந்து போய் செத்துல பதிலா இன்னொருத்தது கருத்து அதுல ஒரு 4-5 பேத்திக்கு என் குழந்தை தவிக்க. இப்ப நானே சொல்றேன் என் கதைய. என்னோட வாழ்க்கையே ஒரு இது மாதிரி கேள்விக்குறி ஆகி போச்சு. ஏன்னா கேள்விக்குறி எதுக்குன்னா
என்னோட எங்க அம்மா தான் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது பத்தாத குறை என் குழந்தை அது மாதிரி ஆகும். அவ நல்லா இருப்பா, அவ படிக்க வைக்கிறீங்க, நல்லா படிக்க வச்சாலும் ஒரு காலத்துல நான் ஒண்ணு சொல்றேம்மா, இன்னைக்கு அவனுக்குன்னு ஒரு வாரிசு வந்துச்சுன்னா இதுக்கு பார்த்து வெறுத்ததான் ஆகும். எங்களுக்கு கூட அப்படிதான் சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, உங்க இந்த குழந்தை அந்த குழந்தை 2 வளர்ப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு 3 ஆன உடனே என்ன பாக்குறாங்களா? நீங்க மேரேஜ் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, இந்த ஊர்ல தான் கல்யாணம் ஆச்சு, சிவன்கிரி வந்து. நீங்களே பார்த்து நீங்களே மேரேஜ் பண்ணிக்கினீங்க? நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவன் என்னென்னமோ சொன்னான், நல்லா வச்சு சாப்பிடு. ஆனா என் லைஃப் ஃபுல்லா அவங்க கிட்ட சொல்லி காட்டினேன், இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நான் அமைதியா தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில நீயும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு கேட்ட. அப்போ கூட நான் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை கூட வச்சிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி சேவைன்னு எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பேர் சொன்னாங்க போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவன் என்ன சொன்ன தெரியுமா, எங்க அண்ணன் தான் ஓடி போய் கல்யாணம். ஏன்னா அவன் அண்ணன் அவங்க அண்ணி செஞ்சது கரெக்டான வயதான். இந்த மாதிரி விட்டு போயிட்டானா எனக்கு யாரு எனக்கு பதில் சொல்லும்? அவ கரெக்டா தான் நடந்தா. நான் மேரேஜ் டைம்ல அவங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துதான் இங்க தலைவர் இருந்தாரு எமராஜ். இந்த ஊர்லயே தான் கல்யாணம் நடந்தது. அந்த மேரேஜ் போட்டோ சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது. எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதெல்லாம் எடுத்து போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி பத்தி பெட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. நீங்க உஷாரா வைக்க கூடாதா? அத இல்ல உஷாரா வச்சாலும் நம்மளுக்கு உஷாரா வைக்கிறதுக்கு நான் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். உடனே எல்லாம் எடுத்து போய் ஒழிச்சிட்டேன். குழந்தைக்கு ஒரு பொருள், ட்ரெஸ்லேருந்து குழந்தை ட்ரெஸ்லேருந்து பையிலேருந்து என்னோட ட்ரெஸ்லேருந்து எல்லாம் போட்டு கொளுத்துட்டான். அந்த மாதிரி ஈரம் இல்லாத மனசானிக்கு மனுஷன் அவன் நல்ல மனசு தான். ஏன்னா அந்த மாதிரி ஈரம் வச்சாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பட்டவங்க. இப்போ அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆனா ஆயினா கூட தெரிஞ்சும் ஒருத்தர் பெண் கொடுக்குறாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்றது? இருந்தும் ஒருத்தன் முண்டானில போய் படுத்திட்டு உணர்த்தி வந்து படுக்கிறப்ப அவளுக்கு சொல்லணும், தகப்பனுக்கு சொல்லக்கூடாது. பொம்பளைங்க செய்யற வேலை ஆம்பளைங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன் நான். பொம்பளை செஞ்ச வேலை தான் ஆம்பளைங்க உயிராங்க தெரியுமாம்மா. அது நம்ம பொம்பளை ஓயங்கமா இருந்தா ஆம்பளைங்க ஓயங்கமா இருப்பாங்க. இன்னைக்கு பொம்பளையா போய் முந்தனி நிறுத்தா ஆம்பளை வந்து படுக்கத்தான் செய்வான். இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாதுக்கு பதில் நான் கட்டத்தை சொல்லமா. யார் தெரியுமா, நம்ம பொம்பளைங்க சரியில்லை. அத சொல்ல எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது. இல்ல அப்படி எல்லாருமே அப்படி சொல்ல முடியாதுமா. ஆனா நம்ம பொம்பளை ஒருத்த லேடிஸ் சேர்ந்து தப்பு எல்லா பெண்களுக்கு மானம் போகுது இல்லம்மா. அதே மாதிரிதான் பணம் இருந்தா எல்லாம் தான் பார்க்கணும். எனக்கு பணம் தான் வாய் போகணும். அத ஒரு படத்துல சொன்னாங்க. அந்த பாட்டு சொல்லு கூச்சமா இருக்குது எனக்கு அந்த பாட்டு சொல்லுது. அதான் ஆகணும் பெண்ணால மனசன் அளவருக்கும் பெண்ணால். அந்த மாதிரி கதை, அந்த கதை பெண்ணால எல்லாம் தான் அழிவாங்க, பெண்ணால எல்லாம் தான் சாதிப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க ஒயங்கமா நடக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, ஒருத்தவங்க சாக்கடையில போறவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு கடைசியில தான் தெரியும் நம்மள யாரு உண்மையா நேசிக்கிறாங்க, நம்மள யாரு பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில உணர்வாங்க. அதான் ஆனா உணர்ந்து என்ன பயன்? எதுவும் இல்லை. அந்த நேரத்துல நீ சாக்கடையில கால் வச்சாலும் சரி, சாக்கடையில கால் வச்சு நல்ல தண்ணியில கால் வச்சோன்னா அந்த நல்ல தண்ணி நாரிதான் போகும் தெரியுமாம்மா. அது கூட இருக்கு. ஆனா பழமொழியால நிறைய வரும். நல்லா சொல்றீங்க, நல்லா பேசுறீங்க, போல்டா இருக்கீங்க, ரொம்ப தைரியமா இருக்கீங்க. உங்களை பார்த்து நிறைய பெண்கள் கத்துக்கணும். எல்லா பேரும் இல்லம்மா, அவங்களே சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சின்ன வயசுல நீ இந்த மாதிரி. ஆனா நான் 30-40 வயசு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மனசு வர மாட்டேன்டா அப்படின்னு நம்ம மனசுல இருக்குதுமா. வெளியே என்னதான் போல்டா பேசணும், உள்ள ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா மனசுல கூட கஷ்டப்பட மாட்டேன், வெளியே கஷ்டப்பட மாட்டேன். என் லைஃப் ஒன்னே ஒண்ணுதான், நான் சிரிச்சுக்கான இருப்பேன், எப்போ சந்தோஷமா இருப்பேன். நிறைய மக்கள் சொல்றாங்க நீங்க வெளியே வரணும் தீபா, நான் வெளியே உங்க குழந்தைய நல்லா பாத்துங்க, நல்லா படிக்க வைங்க, அவங்கள ஆளாக்குங்க, அவங்க உங்களை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்க சப்போர்ட்னால தான் நான் இருக்கிறேன். நான் உண்மையாக சொல்றேன், அவங்க சப்போர்ட்னால. ஆனா எவ்வளவு பேர் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இவர்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி தீபாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எப்போ வரேன், என்ன ஏது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அவங்க கிட்ட. ஏன்னா இன்னைக்கு
இன்னைக்கு நான் தனி மரமாக இருந்தாலும் என் குழந்தைய வச்சு நின்னா, நான் திகிரத்தில் நின்னா என் குழந்தை நான் எங்கோ கரையேற்று. என் திகிரத்தை நான் கைவிட்டேன்னா என் குழந்தை கரையேற்ற முடியும். எவ்வளோ பேர் நீ சின்ன வயசு தானே கல்யாணம் பண்ணி, நான் சின்ன வயசு இருக்கட்டும் பெரிய வயசு இருக்கு, எனக்கு கல்யாணம் என்னோட புருஷன் என் வீட்டில் தான் இருக்கிறேன். என் பொண்ணு தான் என்னோட புருஷன், என் பொண்ணு தான் எல்லாமே. என் கனவே என் பொண்ணு. என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே இல்லை. ஏன் தெரியுமாம்மா, நான் ஒன்று யோசித்தேன் என்னோட லைஃப்பில் ஒன்று யோசிச்சா சொல்லட்டுமாம்மா. நான் நிறைய குடும்ப அனுபவிச்சேன். பாட்டி இறந்துலேருந்து பெரியம்மா சின்னம்மா அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்கிறாங்க. இருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்களா? இருந்து லாபம் இல்லை, நம்மளுக்கு லாபமே இல்லை. அதனால எங்கள் பாட்டி வளர்த்தி 4 பெரியம்மா கையில் கொடுத்தாங்க ஒப்படைச்சு. இந்த குழந்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் வளர்த்துக்கணும்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அங்கே 1 மாதம் இருப்பேன், மகாபலிபுரத்தில் 1 மாதம் இருப்பேன், சின்னம்மா வீடு இருக்கு. இப்போ சொந்த ஊர் எங்கே? உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஓ, ஹஸ்பண்ட் ஊரில் தான் வீடு கொடுப்பாங்க, அவர்கிட்ட இல்லாதனால உங்களுக்கு வீடு கொடுக்கல. இங்கே ஒரு 4 நாள் இருந்தேன். அவங்க 4 நாள் அவங்க இருந்து நல்லா சாப்பிடு, சாமான் தேய்ச்சி போடு, துணிமணி எல்லாம் தேய்ச்சி போடு, நல்லா குளிப்பேன். அவங்க சம்பாதிக்கிறது சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க நான் சம்பாதிக்கிறேன். ஏன்னா கேட்பாங்க, ஒரு 100 ரூபா 50 ரூபா கேட்பாங்க, சாப்பாடாக்கணும் டீ சொல்லு அப்படின்னு கேட்டால் கொடுக்கும். அங்கே கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சுன்னா எனக்கு துரத்திடுவாங்க. நான் ஆமாம் எங்க எல்லா இடத்துலயுமே அப்படித்தானே, மனிதனோட இயல்பு கிடையாதுமா. நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு சண்டை தேடி வரும். நான் ஏன் தெரியுமா, நான் பிறந்ததே அதிர்ஷ்டம் இல்லை. ஆமா, என் வாழ்க்கையில நான் பிறந்ததே அதிர்ஷ்டம். அப்படி சொல்றீங்க? அதிர்ஷ்டம் இல்லைன்னு உங்க பொண்ணு கிடைச்சிருக்கா? இல்ல, அதான் நான் சொல்றேன், நீங்க கேளுங்களேன். நான் சொன்னது நீங்க கேட்டு நீங்களே அழுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாம நான் பிறந்தது அப்பா அம்மா பிரிச்சுட்டேன். எல்லாம் பிரிச்சுட்டு நான் என்னது எங்கள் அம்மா வைக்கிறது. சரி, அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கணும், அவங்களோட லைஃப். நம்ம நடுவில் போக முடியுமா? முடியாது. ஆனால் தனி மரமாக தானே, தென்னை மரம் மாதிரி தானே. நீங்கள் வளர்ந்ததெல்லாம் எங்கே வளர்ந்தீங்க? பாட்டியாண்ட. பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தீங்க? பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். பாட்டிக்கிட்ட தான் என்ன பாட்டி ரொம்ப பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. என்னை யாரும் அடிக்கக்கூடாது. என்னை அடித்தா அவங்க உடனே அவங்க வீட்டில் பெரிய இருக்காங்களா? அவங்க இல்லைங்களா? காலமாயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அது அவங்க போனதுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட். எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சரி நம்மளே மனசான பிடிச்சவனுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ நான் லைஃபாவது நல்லா இருக்குன்னு நான் நினைச்சேன். அந்த லைஃபும் நாசமாக போயிடுச்சு. அதுல எல்லாம் நான் மீந்தி வந்தேன். முன்ன என்ன யோசிச்சு தெரியுமா, நான் செத்துலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. இப்படி கிடையாது. இன்னைக்கு கல்யாணம் ஆகல, ஒண்ணுமே ஆகல, என் பாட்டி கூட நான் போய் சேர்ந்துடுறேன். இங்க இருந்து லாபம் இல்லை. இங்க பார்த்தாலும் சண்டை, இங்க பார்த்தாலும் சண்டை, இங்க பார்த்தாலும் சண்டை, இப்படி பார்த்தாலும் சண்டை, 4 பேர் பார்த்து சண்டை. நம்ம அனேதியா நிக்கிறோமே, எங்க போறது சொல்லுங்க? எனக்கு லைஃப்ல எங்க அம்மா அப்பா கிடையாது. எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. நான் ஒரு இருந்தும் அனாதை தான், இல்லைன்னா அனாதை தான். அனாதைன்னு சொல்றீங்க? உங்களுக்காக நாங்க இருக்கோம், பல கோடி மக்கள் இருக்காங்க, ஏன் அனாதைன்னு சொல்றீங்க? இங்க வந்து பாதுகாப்பா இருக்கீங்களா தீபா நீங்க? பரவாயில்லம்மா, இங்க நான் பாட்டு போறேன், பொண்ணு ஸ்கூல் விடுறேன். இப்போ பரவாயில்ல, பகல் டைம்ல பரவாயில்ல, நைட் டைம்ல பாதுகாப்பா இருக்கீங்களா? யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம மீடியாலேருந்து பேசலேருந்து எல்லா பேரும் ஒரு சகோதரியாக தான் பார்க்குறாங்க, ஒரு அக்கா தங்கச்சிங்க தான் பார்க்குறாங்க, ஒரு சொந்தக்கார பந்தங்க மாதிரி தான் பார்க்க பாதுகாப்பாக இருக்கு. ஆனால் முன்ன பார்த்தீங்கன்னா என்ன எங்களை நாயோட கேவலமாக எங்களை துரத்துவாங்க. அவ்வளோ எங்கள் மட்டமான பரவாயில்லைங்களா? மதிக்கிறாங்களா? ஜனங்க பேசுகிறாங்களா? இப்போ கிடையாது. இப்போ எங்கள் நிலைமை சொன்னாங்கன்னா அவங்களே நினச்சிக்கலாம், நம்மளை மாதிரி இவங்களும் ஒரு மனுஷன்தான், நம்மளை மாதிரி இவங்களும் ஒரு இவங்க தான், ஏன் இவங்கள நம்ம வெறுக்கணும், ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஆனால் இந்த ஊர் தலைவர் இல்லைன்னா நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அவங்கனால தான் எங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டெய்லி ஸ்கூல் போயிடுறல கரெக்டா பாப்பா? ஐயோ நாய் தின்னால உள்ள படுத்திக்கின்னு இருந்தேன். ஏஞ்சிப்பேன் 7 மணிக்கு ஏஞ்சிப்பேன். இன்னைக்கு மட்டும் 9 மணிக்கு ஏஞ்சி வெளியே தூங்கிட்டேன். ஏன் தெரியுமா, இந்த கடிக்கிறீங்களா வெளியில? நான் கொசு வேலை போட்டேன். இந்த கேவி இருக்குதுல்ல,
பாவம் ஊர்லேருந்து வந்து தனியா படுத்துங்கிறாங்க. வயசானது எப்படி ஒண்டிய தண்ணி அது உடம்பு வேறு சரியில்லையா, சரி எப்படி தனியா படுக்க விட முடியும், அதனால தான் சரிம்மா உனக்கு துணையை நான் படுக்கிறேன். பாப்பா மட்டும் உள்ள படுக்க வச்சிட்டீங்களா? இந்த விட்டு ஒரு நாள் அப்படிங்களா? அவ்வளோ அங்கே படுக்க வச்சிட்டீங்க. என்ன நாங்கள் ஒரு ஆத்துமா, என் பொண்ணு நான் அவள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், அவள் நான் இல்லைன்னா அவள் இருக்க மாட்டான். அந்த மாதிரி உடல் பிரிய மாட்டேன் நாங்கள். அந்த மாதிரி இருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. அவன் குழந்தை நல்லா படிச்சு அவள் விருப்பத்தில் என்ன ஆகுறாளோ அது ஆகும். டாக்டரோ போலீஸோ எதுனா ஆகும். அவள் விருப்பத்தில் எல்லா பேரும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் குழந்தை என்ன ஆகும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அவங்களோட இஷ்டம் தான், நாங்கள் வந்து எதுவும் கம்பல் பண்ண மாட்டோம். அப்படி கிடையாது. ஒரு படத்துல என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியர் ஆகும். நம்மளோட ஆசையை வந்து அவங்க மேல திணிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன ஆசையோ அதன்படி அவங்க ஆகட்டும்னு பொண்ணு சொல்லு ஒரு அர்த்தை. அந்த படம் பார்த்து இந்த மாதிரி சொன்னா வாயில தூங்கும் போது நான் தைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றாங்க. ஆனா ஒரு வெறுப்பு இருக்குது அவளுக்கு. என்ன வெறுப்புன்னு அவன் போலீஸ் ஆகி அவன் அப்பா லட்டியால அடிக்கணும்னு ஒரு அவளுக்கு அதே நினைப்பாயிடுச்சு. நான் எப்படி நான் படிச்சு போலீஸ் ஆயிடுவேன், லட்டியால நான் தட்டத்தை போறேன், யார் வந்து அடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை குழந்தை மனசுக்கு அதே வேதனை ஆகி போச்சு. இப்போ வந்து கூட பாக்கலீங்களா? அவரு குழந்தை கூட வந்து பார்க்க மாட்டாரு. இப்பெல்லாம் அடங்கி கிடக்குறாங்க. அதான் முன்னாடி வந்தாவோ பீசோறு, பின்னாடி வந்தாவோ நைசோறு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை என்கிட்ட வந்து நல்ல டயலாக் பேசுறீங்க தீபா. அந்த மாதிரி வந்துருக்கு. எங்களுக்குலாம் இப்போ கேமரா முன்னாடி பார்த்தாவே படப்படப்பா பயமா இருக்கு. ஆனா நீங்க வந்து நல்லா பேசுறீங்க, உங்க மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறீங்க. ஒரு நாள் கூட நான் ஒழிச்சு வச்சு பேச மாட்டேன், ஓப்பனாடியே பேசுறேன். அதனாலதான் நிறைய பேருக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் தப்பு பண்ணாதே எனக்கு பயம். எனக்கு நான் தப்பே பயம் இருந்தா தான் வெளியே. ஆமா, இன்னைக்கு கட்டின கணவர் பக்கத்துல இருந்து இன்னொருத்தங்க பார்த்ததா அந்த பயம். நான் அப்படி கிடையாது. சும்மாவே என் மேல பை போட்டாங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அனுபவிப்பாங்க. அந்த பகவான் இருக்கிறாங்க. அது கிட்ட விட்டுட்டீங்க அவ்வளோதான். என்னோட வாழ்க்கை சிவனாண்ட பார்த்து நீயே பார்த்துட்டு நான் போறேன். உன்னோட வை என்னோட வை நான் போறேன். அவ்வளோதான். எனக்குன்னு ஒன்றுனா நீந்த அப்பா நீந்தா இருக்கணும் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி விட்டு போய்க்கணும். எவ்வளோ பேர் எங்களை இப்படி பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, குழந்தைக்கு பிக்சர மாதிரி செஞ்சாங்க. அந்த கடவுள் மேலேயே நான் பாரத்தை போட்டு என்னோட வழிக்கு நான் போனேன். ஏதோ ஒன்று நான் என் குழந்தைக்கு நீங்கள் அதை துணைக்கிறேன். நான் என்ன ஒன்று பண்ணேன். ஓம்சத்துக்கு மாலை போட்டேன். என் பொண்ணு மாலை போட்டேன்னு சொன்னாங்க. இதுலாம் கொடுத்து லட்டுலாம் கொடுத்தாச்சுங்க, கயிறு லட்டுலாம். நல்லா வந்தீங்களா? பயணம்லாம் நல்லா இருந்ததுங்களா? சாமி பார்த்தீங்களா? தரிசனம் எல்லாம் நல்லா. ஆனால் என் பொண்ணு ஸ்டாங்குமா. அவங்களும் மாலை போட்டு கூட்டுன்னு போயிருந்தாங்களா? காலையில தண்ணாண்ட போயாண்ட போயிட்டு தரண்டி. தீபா பொண்ணு தீபா மாதிரி தைரியமான பொண்ணாட்டுங்குது. அப்படி வளர்க்குறீங்க, தைரியமா வளர்ங்க குழந்தைங்களை. அவன் வந்து அவங்க வந்து எதை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஆனா நம்மள பயம் கொடுத்து விட்டுடுவோம். அந்த மாதிரி ஆளாது என்ன பயம் காட்டிடுவோம். இப்ப சொல்றேன் அதான் இப்பெல்லாம் என்ன கை ஓங்கினா அவ்வளவுதான், கை ஒடிச்சு தொங்க வச்சிடும், மாவு கட்டு போட்டுரு. வேற எல்லாம் அந்த காலத்து பசங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் போல்டா இருக்காங்க. இல்ல கம்ப்யூட்டர் காலமா இருக்கிறாங்களா. நம்மள ஒரு பொண்ணு நான் பாக்குறது எது என்ன அமுக்கிட்டோமோ அது தெரியல அப்படின்னு அவ 10 கலர் அமுக்கிட்டு அந்த லாக்கு எடுத்து வந்துடுவேன். நான் சொன்னேன் பரவாயில்ல, நீ நல்லத நல்ல படி, இன்னும் பொண்ணு வேலைக்கு நன்னி போதும், நான் போலீஸ் ஆகும் இன்னைக்கு அப்படி தண்டிலுக்கு அவ விருப்பமே ஒன்னே ஒண்ணுது, அதுலயே ஆகணும் ஒரு விருப்பத்துல சுத்திக்கணும். நீங்க தான் வருவீங்களா எங்களை தேடி? ரொம்ப சந்தோஷம் தீபா, உங்களை பார்த்ததுல பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன் நானு. இனிமேட்டுக்கு நான் தான் வருவேன் உங்களை பார்க்கறதுக்கு. சரிங்களா? வாங்க தீபா, நீங்க உங்களுக்கு பொங்கலுக்கு எதுவுமே செய்யல, வந்து நீங்க என்ன தேவை வாங்கிக்கோங்க. சரி வாங்க தீபா, சாப்பிடலன்றீங்க, கடையில எதனா உங்களுக்கு தேவையானதுல வாங்கிக்கோங்க. வாங்க வா போலாம் போலாம், பரவாயில்ல வாங்க, ஏந்துருங்க வாங்க போலாம். இருக்குதா இங்கே மளிகை சாமான் எல்லாம் என்ன வாங்க போறேன்? சொல்லு சொல்லு, என்ன வாங்க போறேன்?
தீபாவுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கியாச்சு. முடியுதா? போதாயா எங்களுக்கு சரி தீபா போய் பத்திரமா இருங்க. பத்திரமா இருந்து பார்த்துங்க பார்த்துங்க. என் பொண்ணு தான் பார்க்குறேன். வந்து பார்க்குறேன், இன்னொரு வாட்டி வரேன் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே.